கட்டப்பனையில் ஹோட்டலில் கழிவறை தொட்டி சுத்தம் செய்வதற்கிடையே மூச்சு திணறி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு கம்பத்தை சேர்ந்த ஜெயராமன், கூடலூரை சேர்ந்த சுந்தரபாண்டியன், மைக்கேல் போன்றவர்கள் தான் உயிரிழந்தது. தமிழ்நாடு கம்பத்தை சேர்ந்த ஜெயராமன், கூடலூரை சேர்ந்த சுந்தரபாண்டியன், மைக்கேல் போன்றவர்கள் தான் மரணமடைந்தது. செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு தான் சம்பவம். மான்காலில் முதலில் இறங்கிய ஒருவர் சிக்கிக் கொண்டார். இவரை காப்பாற்றுவதற்கு பின்னால் இறங்கிய 2 பேரும் சிக்கிக் கொண்டனர். 1.5 மணி நேரம் முயற்சியை தொடர்ந்து 3 பேரையும் வெளியே எடுத்த போதும் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. தொடர்ந்து உடல் கட்டப்பனை தாலுகா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டது. சம்பவத்தில் அமைச்சர் ரோசி அகஸ்டின் மாவட்ட ஆட்சியரிடம் ரிப்போர்ட் கேட்டுள்ளார். ஹோட்டலில் கழிவறை தொட்டி சுத்தம் செய்ய மரணமடைந்த ஜெயராமன் ஒப்பந்தம் எடுத்திருந்தார். ஜெயராமனும் 5 தொழிலாளிகளும் சேர்ந்து கழிவுகளை நீக்கம் செய்ய வந்தபோது விபத்து ஏற்பட்டது. மைக்கேல் தான் முதலில் கழிவு தொட்டியில் இறங்கியுள்ளார். இவர் தொட்டிக்குள் சிக்கியதாக தெரிந்ததோடு காப்பாற்றி இறங்கிய நபர் தான் சுந்தரபாண்டியன். 2 பேரும் மயக்கமடைந்ததோடு ஜெயராமனும் உள்ளே ഇറങ്ങിയുള്ളാർ. ഓക്സിജൻ അളവ് കുറവാണതാൽ 3 പേരും മരണമടഞ്ഞുള്ളனர். വേസ്റ്റ് വെള്ളം സംഭരിക്കുന്ന എന്നിട്ട് അതിനുശേഷം അവിടെ നിന്ന് മോട്ടർ അടിച്ചു കളഞ്ഞുകൊണ്ടിരുന്ന ഒരു ടാങ്കാണ്. ആ ടാങ്ക് ക്ലീൻ ചെയ്യുന്നതിനായിട്ട് തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് എത്തിയ 6 തൊഴിലാളികളുണ്ടായിരുന്നു. അതിൽ 3 പേര്, ആദ്യം ഒരാൾ ക്ലീനിങ്ങിന് ഇറങ്ങി, അയാൾ ബോധം കെട്ടതിനെ തുടർന്ന് രക്ഷിക്കുന്നതിനായിട്ട് ഇറങ്ങി 2 പേരും കൂടി ഉൾപ്പെടെ 3 പേരാണ് അതിൻ്റെ അകത്ത് അകപ്പെട്ടു പോയത്. അതിൻ്റെ അകത്തുണ്ടായിരുന്ന ഒരു ദുരന്തം എന്ന് പറയുന്നത് ഈ വലിയ ടാങ്കിന് ഒരു 2 അടി വ്യാസം മാത്രമുള്ള ഒരു മാൻഹോൾ ഉണ്ടായിരുന്നു. അപ്പോൾ പിന്നീട് റെസ്ക്യൂവിന് വന്ന ഫയർഫോഴ്സിനും അവരുടെ സഹപ്രവർത്തകർക്കും ഒന്നും ഇതിനകത്ത് ഇറങ്ങാൻ മേലാതെ വന്നു. ഓക്സിജൻ ഉപയോഗിച്ച് പോലും സഹപ്രവർത്തകർക്ക് ഇറങ്ങാൻ മേലാത്ത അവസ്ഥയായിരുന്നു. ആ ഒരു അവസ്ഥയിൽ JCB വിളിച്ച്, ഫയർഫോഴ്സിൻ്റെ നേതൃത്വത്തിൽ JCB വിളിച്ചാണ് ആ സ്ലാബെല്ലാം പൊളിച്ചു മാറ്റിയതിന് ശേഷമാണ് ഇവർ 3 പേരെ പുറത്തെടുത്തപ്പോൾ തന്നെ ജീവഹാനി സംഭവിച്ചിരുന്നെന്നാണ് മനസ്സിലാക്കാൻ കഴിഞ്ഞിട്ടുള്ളത്. 1 മാസത്തോളമായി വെറുതെ കിടന്നിരുന്ന വേസ്റ്റ് വെള്ളം കിടന്നിരുന്നതാണ്. അപ്പോൾ അതാണ് പെട്ടെന്ന് ഈ അപകടം ഉണ്ടാകുന്നതിനുള്ള കാരണമായത്. இந்த கழிவுநீர் தொட்டிக்குள் விஷவாயு பரவி இருக்கலாம் என்றும் தெரிய வந்துள்ளது. பிரேத பரிசோதனை நடவடிக்கைகள் நிறைவு செய்து உடல் உறவினர்களுக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டது. நியூஸ் பியூரோ, கட்டப்பனை.